3, 2, 1. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பார். ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். 6 லிட்டரு பால் ஊற்றிக்கிங்க. பால் ஊற்றிங்க. பால் ஊற்றிங்க நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொதி வரல. அதுக்குள்ளே 3 டீஸ்பூன் காம்ப்ளான் பவுடர் மிக்ஸ் பண்ணணும். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு வெண்ணிலா எசன்ஸ் இது 1 டீஸ்பூன் ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அது பால் கொச்சி வந்த உடனே சர்க்கரை நல்லா கொதிக்கட்டும். பால் பொங்கி சொல்லுவோம். இதுமாதிரி நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வந்த பிறகு நல்லா பொங்கணும். பொங்கின பிறகு ஒரு 5 டீஸ்பூன் சர்க்கரை போடணும். அரை 5 டீஸ்பூன் சர்க்கரை போடணும். 1/2 லிட்டரு பாலுக்கு நல்லா இப்படி கை விடாமல் நல்லா கிண்டிக்கினே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்துட்டு இது காம்ப்ளான் பவுட்ரு எசன்ஸ் எல்லாம் கலக்கி வச்சுருக்கல, அதை எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றணும். இப்போ நல்லா கிண்டிக்கினே இருக்கணும். நல்லா கெட்டியாக வந்த பிறகு கொஞ்ச நேரம் கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடணும். கெட்டியாக வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் இந்த பதத்தில் வரணும். இந்த பதத்தில் வந்த பிறகு ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். 1/2 லிட்டரு பால், இது 3 டீஸ்பூனு காம்ப்ளான் பவுட்ரு அரைச்சி இப்படி போட்டுட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடணும். அவ்வளோதான். ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்து ஒரு டப்பாவில் உங்களுக்கு எது வேணுமோ அது டப்பான்னா டப்பாவில் ஊற்றிங்கோ. டிஃபன் பாக்ஸ் என்ன ஸ்டீல் டப்பான்னா ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் ஊற்றிங்க. இந்த மாதிரி இந்த குட்டி டப்பா இருந்தால் அழகாக ஊற்றிங்க, சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஊற்றிங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா இதை மூடி இந்த குட்டி டப்பா அழகாக அப்படி வச்சு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 8 ஹவர் வச்சுருங்க. 8 ஹவர் வச்சுட்டு 8 ஹவர் வச்சுருங்க. வச்சுட்டு 8 ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். 8 hours later. வாங்க, இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க, 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செம்ம சூப்பர். வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்.